காஞ்ச நிலையில் கருகி போன ஒரு நிலையில். வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியோடு தான் வந்திருக்கிறேன். அதாவது ஒரு வாழைக்குட்டி ஒன்று எனக்கு கிடைச்சிருக்குது. அது எப்படி கிடைச்சிது, அந்த வாழையோட சம்மந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையும் இருக்குது. அந்த கதையை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை முதலாக பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். வாழைக்குட்டி எனக்கும் வாழைக்குட்டிக்கும் நிறைய தொடர்பு இருக்குது சின்ன வயசுலேருந்து. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன வயசுலேருந்து இந்த வாழையை நாட்டுறது எனக்கு ஒரு பெரிய ஒரு நாட்டமாக இருந்து வந்தது. இந்த சுவிஸ் நாட்டிலும் இந்த வாழையில் நடணும்னு சொல்லி ஒரு ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் இது என்னுடைய நிரந்தர தோட்டம் இல்லை. என்றபடியாக நான் வாழையை நடுறதுக்கு கொஞ்சம் பின்னடிச்சு நான் என்னென்னு சொன்னால், எனக்கு நிரந்தரமாக ஒரு இடம் கிடைக்கும் மட்டும் வாழைகளை நடாமல் என்ன சொன்ன இடத்துக்கிடம் கொண்டு போக முடியாதானே. ரெண்டபடியாக அந்த வாழைகளை நான் ஒரு நிரந்தர இடம் கிடைக்கும் பட்சத்தில் நாட்டலாம்னு சொல்லித்தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் சனிக்கிழமை ஒரு தமிழ் கடைக்கு போனான். அந்த தமிழ் கடையில் எனக்கு இந்த வாழைக்குட்டி கிடைச்சது. பொருங்கோ, நான் வாழைக்குட்டியை காட்டுறேன் பாருங்கோ. இதுதான் இந்த வாழைக்குட்டி. மிகவும் காஞ்ச நிலையில் கருகி போன ஒரு நிலையில் தந்தவன். நான் அந்த அருகில் உள்ள இலைகள் எல்லாத்தையும் நல்ல வடிவாக ஒடிச்சு எடுத்துட்டு க்ளீன் பண்ணி இதை நட்டு இருக்கிறேன். இதில் கிழங்கெல்லாம் பெரிய கிழங்காக இருக்குது. ரெண்டபடியாக இந்த வாழை சரி வராட்டிலும் இதிலேருந்து குட்டிகள் வரலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த இலைகளை தள்ளிட்டு, அதாவது இந்த பாருங்க காஞ்ச நிலையில் தான் இருக்குது. இந்த இலையும் காஞ்ச நிலை. இதிலெல்லாம் நிறைய சருகுகள் எல்லாம் இருந்தது. இந்த இதுகள் எல்லாத்தையும் நான் வெட்டி எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டு நான் ரெஜி ஃபோமுக்குள்ளே வச்சுருக்கிறேன். என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நிரந்தர இடம் கிடைக்கல. அதை கொண்டு போகிறதுக்கு, இந்த வாழைக்குட்டிகளை கொண்டு போகிறதுக்கு இப்படியான இதுக்குள்ளே வச்சோம்னு சொன்னால் ஈஸியாக நாங்கள் எடுத்துக்கொண்டு போயிடலாம். வருமென்ற ஒரு நம்பிக்கையில் தான் வச்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், இது சம்பந்தமான ஒரு கதையைத்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னுடைய இடம் யாழ்ப்பாணம் என்று உங்களுக்கு தெரியும். பல காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன் யாழ்ப்பாணம்னு சொல்லி. அப்போ எனக்கு சின்ன வயசில் ஒரு 7 வயசு இருக்கும். அந்த 7 வயசில் நான் விளையாடி கொண்டு ஒரு எங்கட தெருவால் நான் போயிருந்தேன். அப்போ ஒரு ஆக்கள் தங்களுடைய காணிகளை சுத்தப்படுத்துறதுக்காக நிறைய வாழைக்குட்டிகளை கிளப்பி ரோட்டில் எறிஞ்சிருந்தவ. ரோட்டில் இல்லை, அவர்களுடைய இன்னொரு காணிக்குள்ளே எறிஞ்சிருந்தவ. அப்போ நான் அந்த ரோட்டின் அருகால் வந்து கொண்டிருக்கல ஒரு சின்ன ஒரு குட்டி, அதாவது அந்த கிழங்கோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு குட்டி அரும்பி இருந்தது. அதை நான் ஒரு விளையாட்டாக நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு 7 அல்லது 8 வயசு இருக்கும். ரொம்பவே சின்ன வயசு. அதை கொண்டே நான் அழகாக என்னுடைய காணிக்கில் நட்டிருந்தேன். நான் அதை நட்டு கூடுதலாக அது வளவு முழுக்க பெருக துவங்கிட்டது. என்னென்னு சொன்னால், எனக்கு வீட்டில் அந்த வாழைக்குட்டிகளை பராமரிக்கிறது தான் பெரிய பெரிய வேலையாக இருந்தது. ஒவ்வொருக்காவும் அந்த வாழை வளர்ந்து குட்டி போட 4-5 குட்டி என்று போடும். அந்த குட்டிகளை எடுத்து வேறு இடத்துல நான் நட்டு நிறையவே அந்த எங்களுடைய காணி ஃபுல்லாக வாழையாகத்தான் இருந்தது. சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. சில வழியில் கதலி என்று சொல்லுவோம் தானே, இதரப்பழம் இல்லை, கதலி பழம்தான். அப்படி சில வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி காய்ச்சி நாங்கள் அதை கவனிக்காத பட்சத்தில் பழுத்து கூட கொட்டின காலகட்டம் கூட இருக்குது. அந்த வாழைகள் இப்போவும் நான் யாழ்ப்பாணம் போனால் அந்த வாழைகளை நாங்களும் அந்த இனத்தை கொஞ்சம் அழித்து போட்டு வேறு இனம் வைக்கலாம்னு சொல்லி முயற்சி செய்தால் அது திரும்ப அந்த தண்டுகள்லேருந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு சின்ன பகுதியில் இப்போ அந்த வாழை இன்னும் இருக்குது பாருங்க. 7 வயசில் நான் உருவாக்கின அந்த வாழை இன்னும் அது வாழ்ந்து கொண்டு இருக்குது. அது ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு போய் பார்க்குற நேரமெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த வாழையை நான் சின்ன வயசில் உருவாக்கின அந்த வாழைன்னு சொல்லி. இந்த ஒரு மாமரம் கூட அங்கே இருக்குது. அந்த மாமரத்தை பார்த்தீங்களன்னு சொன்னால்
எங்களுடைய அம்மா வச்சது. அப்போ அந்த மாமரத்தை பார்க்கைக்கெல்லாம் எங்களோட அம்மா எங்களோட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அதுக்காகத்தான் நாங்கள் பழையவர்கள் எல்லாம் மரங்களை நட்டு வைப்பார்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவும், எங்களுடைய பிள்ளைகள் எங்களை நினைப்பார்கள் என்று சொல்லி அந்த மரங்களை எல்லாம் வைப்பினோம். அவர்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் வைப்பினோம். அந்த வகையில் எங்களோட அம்மா ஒரு மாமரத்தையும் வச்சுட்டு போயிருக்கிறா. இளநி மரம் வச்சிருக்கிறா. அதில் எல்லாம் குடிக்கல எங்களோட அம்மாவோட கையால் ஒரு தேத்தண்ணி அல்லது ஒரு குளிர்பானம் பண்ணி குடித்த மாதிரி ஒரு உணர்வு ஒன்று வரும். மிகவும் சந்தோஷமாகவே இருக்கும். சரி, இனி இந்த வாழையினுடைய கதைக்கு வருவோம். வருமா வராதான்னு சொல்லி நான் சந்தேகமாகத்தான் வச்சிருக்கிறேன். ஆனால் வருமன் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் அடியில் வந்து கிழங்கு இருக்குத்தானே, அந்த கிழங்கிலேருந்து வருமன் சொல்லித்தான் நினைக்கிறேன். இந்த வாழைகளை வந்து இங்கே நடுறதால எங்களுக்கு நிறைய பிரயோசனம் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். வாழை இலை எடுக்கலாம். வாழை பொத்தி இங்கே வருமானதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் சில காணொளிகளில் நான் பார்த்துருக்கிறேன். ஜெர்மனில் எல்லாம் வாழை பொத்திகள் எல்லாம் தள்ளி அதையெல்லாம் காணொளிப்படுத்தி இருக்கிறார்கள். பார்க்குறதுக்கு மிகவுமே சந்தோஷமாக இருந்தது. நானும் ஒரு ஆசையில் அந்த சனிக்கிழமை நான் தமிழ் கடைக்கு போன இடத்துல அந்த கடை முதலாளி வந்து அந்த வாழையை வந்து எறிகிறதுக்காக வெளியில் வச்சவர். எறிகிறதுக்காக வெளியில் வச்சதை நான் சொன்னேன், இதை எனக்கு தருவீங்களான்னு சொல்லி கேட்ட இடத்துல நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொண்டு போகலாம், நான் வந்து இதை எறிகிறதுக்கு தான் எடுத்து வச்சு நான் அப்படின்னு சொல்லி சொன்னவர். அப்போ நான் சொன்னேன், எனக்கு தாங்கோ, நான் இதை நட்டு முயற்சி செய்கிறேன் வருமென்று தான் நினைக்கிறேன்னு சொல்லி அப்படித்தான் இந்த வாழையை நான் குழந்தை நட்டிருக்கிறேன். பாருங்க, நல்ல அழகாக கொஞ்சம் நான் கொண்டு வந்த நிலையிலும் பார்க்க நல்ல செழிப்பாக இருக்குது. அதுதான் முக்கியம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நல்ல செழிப்பாக இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி வருகுதுன்னு சொல்லி. மக்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த வாழைக்குட்டி நல்ல செழிப்பாக வருமா வராதா? நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ, பதில் சொல்லுங்கோ. இந்த வாழைக்குட்டி வருமா வராதான்னு சொல்லி உங்கள்கிட்டயே இந்த கேள்விக்கான விடையை நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். உற்சாகமான பதிலாக இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னபடியாக நீங்களே சொல்லுங்க, இந்த வாழைக்குட்டி தழைச்சி வருமா வராதா? அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த ரெஜி ஃபார்மில் நான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் பாருங்கோ, இதில் வத்தாழை கிழங்கு நேற்று தான் பிடுங்கி இதுக்குள்ள வச்சுன்னா நல்ல வடிவாக செழிப்பாக அப்படியே நிற்குது. இதுக்குள்ள வந்து கீரை கொட்டைகள் எல்லாம் போட்டிருக்கிறேன். அடியில் வந்து இப்படியான பசலை, அதை புல்லுகள் கழிவுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு மேலே மண் போட்டு அதுக்கு மேலே தான் போட்டிருக்கிறேன். இதுக்குள்ள வந்து அந்த வீட்டில் பாவிக்க முடியாத உருளைக்கிழங்குகளை கொண்டு வந்து இதுக்குள்ள போட்டிருக்கிறேன். வருமென்று தான் நினைக்கிறேன். இதுக்குள்ள கீழே எல்லாம் நான் கீரை கொட்டை விதைகள் போட்டிருக்கிறேன். ரெஜி ஃபார்மில், அதாவது சில இடங்களை நான் தெரிவு செய்து அந்த இடத்துல ரெஜி ஃபார்மிலும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன். இது ஃபுல்லாக வரும் நேரங்களில் நான் ஃபுல்லாக ரெஜி ஃபார்ம்லேயே அடுக்கி கண்டுகளை உருவாக்குறேன்னு நினச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால், கத்தரிக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நிலத்திலேயே நீண்டு வளர முடியாமல் அப்படி சுருண்டு எல்லாம் வந்திருக்குது. உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் பாருங்கோ. அப்படியான நிலையெல்லாம் பெறாமல் நல்ல நீண்டு வளரக்கூடியதுக்காக மிளகாய்கள், கத்திரிக்காய்களை அப்படி வைக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வீட்டு தோட்டம் செய்கிறது வந்து முதல் வருஷம். இதில் வந்து நிறைய அனுபவங்களையும் நிறைய விஷயங்களை நான் பயிற்சி செய்தும் பார்த்துருக்கிறேன். என்னென்னலாம் எப்படி செய்யலாம், என்னென்ன இடத்துல என்னத்தை எல்லாம் நடலாம்னு சொல்லி நிறைய நான் பயிற்சி செய்திருக்கிறேன்னு சொல்லித்தான் சொல்ல வேணும். என்று சொன்னால் அடுத்த வருஷம் எனக்கு இது நிறைய ஒரு உதவியாக இருக்கும். எந்தெந்த நிலத்தில் எந்தெந்த பயிர்களை நடலாம், நிழலுக்குள்ள இதை நடலாம், வெயிலுக்குள்ள இதை நடலாம்னு சொல்லி இந்த வருஷம் நிறையவே நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன்னு தான் சொல்ல வேணும். மற்றபடியாக அடுத்த வருஷம் இந்த நிலம் எனக்கு செய்யக்கூடியதாக இருந்தால் நான் நிறைய விஷயங்களை என்னால் செய்ய முடியும். பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். பாருங்கோ, இதிலும் ஒரு தக்காளி கண்டு இருக்குது, வெட்டி அளிச்சிருக்குது.
பூசணிக்காயா? சுக்கத்தி மாதிரி இருக்கு பார்க்க. சுக்கத்தி மாதிரிங்கிறதுக்கு பூசணிக்கு பெருசாக வளர்ந்துருக்கு. பூண்டு காய் நல்ல பெருசு. பாருங்க, கொப்பு வட்டி வச்சு உருவான மரம். இதில் ஒரு சின்ன ஒரு காய் பிடிச்சிருக்குது, பூ பூத்து பாருங்கோ. வெட்டி அழிச்சிருக்குது. இப்படி நாங்கள் சின்ன சின்ன முயற்சிகளை செய்தோம்னு சொன்னால் அது வெட்டி அழிக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்து நாங்கள் தொடரலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள ஒரு தேசிக்காய் விதை விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தேசிக்காய் கண்டும் உருவாகி கொண்டு வருகிறது. அதுக்கு நல்ல வடிவாக தண்ணியெல்லாம் ஊற்றி பசலையிலெல்லாம் போட்டு நல்லா செழிப்பாக்கி விட்டுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கோ, இதுக்குள்ளேயும் நான் கொப்புகள் நட்டு நான் பாருங்க, பூக்கள் எல்லாம் அரும்பி வந்திருக்கணும். இங்கே இது காயோடு தான் நட்டு நான், காயும் பழுதாக இல்லை, அப்படியே வடிவாக வந்திருக்குது பாருங்கோ. இதெல்லாம் கொப்பு தக்காளி. இதில் ஒன்று சரி வரையில்லை, பழுதாக போயிட்டது. மற்ற இனமெல்லாம் சரியாக வந்திருக்கு. ரெண்டபடியாக இந்த கொப்பில் வெட்டி வைக்கிற தக்காளி மரங்கள் எங்களுக்கு வெற்றி அளிச்சிருக்குதுன்னு தான் சொல்ல வேணும். இதில் இன்னொரு விஷயம், போன கிழமை பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மழையால் எனக்கு நிறைய தக்காளிகள் எல்லாம் பழுதாக போயிட்டுது. ஒரு கிழமை தொடர்ச்சியாக மழை பெய்கிறதும் விடுறதுமா இருந்தது. அதால் என்னுடைய ஒரு தக்காளி மரம் பழுதாக போயிட்டுது. மற்றது கொஞ்சம் உசாராக நிற்கணும். பார்ப்போம், இங்காலும் பழுதாகி கொண்டு வரையினோம். இல்லைன்னு சொன்னால் இது ஏதாவது பூச்சி தாக்குதலோ இன்னொன்று சொல்லியும் எனக்கு தெரியல. பார்ப்போம் என்னென்னு சொல்லி. இது எல்லாமே இஞ்சி தான். இஞ்சியெல்லாம் தெரியாமல் தான் மண் போட்டு நான் இந்த மலைக்குள்ள பார்த்திங்களேன்னு சொன்னால் இங்கே பாருங்க, இதெல்லாம் இஞ்சி. மலைக்குள்ள பார்த்திங்களேன்னு சொன்னால் இஞ்சியெல்லாம் வெளியில் தெரியுது. இப்போ இதுக்கு நான் மண் போட்டு கொஞ்சம் மூட வேணும். பாருங்க, இஞ்சியெல்லாம் இந்த நிலத்தில் நல்லா வளருது. இந்த பந்தல்களை பாருங்க, இப்போ தான் காய்க்க வலிக்கிறது. இங்கே பாருங்க, காய்ச்சி தொங்குது. காய்களெல்லாம் இப்போ தான் பிடிக்குது. நிறைய இதை படர விடுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் பிளான் பண்ணல. அடுத்த முறை இதுக்கு ஏற்ற மாதிரி பந்தலெல்லாம் போட்டு நான் சரியாக செய்கிறேன்னு சொல்லித்தான் நினச்சி கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்கோ, கொடியெல்லாம் இங்கே மட்டும் போயிட்டுது. பிடிச்சி இப்படித்தான் விடுறேன். ஒரு கொடியிலேயே வரத்தக்கினதா படர்றதுக்கு இடம் தேடிக்கொண்டு தெரியுது இந்த கொடிகள் எல்லாம். ஆனால் கொடி தான் காணாது. இப்படி விட்டுருக்குறேன் நூலில். இங்காலும் விட்டுருக்குறேன் பாருங்கோ. இங்காலும் நான் கொடிகளை இப்படி விட்டுருக்குறேன். முந்திரிய பழ தோட்டம் வச்சுருக்கேன். எவ்வளவு அழகாக காய்ச்சி இருக்குது. காய்ச்சி பழுத்தும் வந்துட்டுது. ஒன்று நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கோ, நல்ல நரில் நல்ல திராட்சை, நல்ல இனிப்பு பழம் பாருங்கோ. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது பாருங்க. இங்கெல்லாம் நல்ல கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய தோட்டம். நல்ல அன்பானவர்கள் இருக்குது. பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. இங்கே பாருங்கோ, ரோஸ் எல்லாம் அங்கங்கே வடிவாக வளர்ந்து பூத்து வடிவாக அழகாக நிற்கிது. சொன்னால் இந்த ஸ்ட்ராபெரிகள் பாருங்க, நிறையவே காய்ச்சி தொங்குது. நல்ல டேஸ்டான ஸ்ட்ராபெரி. வார நேரத்தில் பிடுங்கி சாப்பிட்றேன் நான். பாருங்கோ, அமோக விளைச்சல் நம்மளோட ஸ்ட்ராபெரி. நல்ல டேஸ்டான பழம். பாருங்க, ஒரு வண்ணாத்தி பூச்சி நல்ல அழகாக பறந்து திரியுது இந்த தோட்டத்துக்குள்ள. பூசணின்னு சொல்லித்தான் தெரிய வருகுது. ரெண்டபடியாக இதை உங்களுக்கு நான் பூசணின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி கொள்கிறேன். பாருங்கோ, நல்ல பெரிய பூசணி. 2 பூசணி வந்திருக்குது. குட்டி பூசணி. இந்த பூக்களும் வந்திருக்குது. பூசணி பூத்துக்கொண்டே இருக்குது. பெரிய பெரிய காயலும் அதுக்குள்ளே இருக்குது. உருளைக்கிழங்கு பாத்தி, இந்த பாத்தியெல்லாம் பழுதாக போயிட்டுது கிழங்குகள் எல்லாம். என்னென்னு சொன்னால் மழை, நான் சொன்னேன் தானே ஒரு கிழமையாக தொடர்ச்சியாக மழைகள் பெய்து கொண்டிருந்தேன்னு சொல்லி, அதால் பழுதாக போயிட்டுது. இங்கே பாருங்கள், நிறைய தக்காளிகள் எல்லாம் பழுதாகி கீழே எல்லாம் விழுந்து இதுக்குள்ள உரமாக திருப்ப தாட்டம் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் வீணாகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில தக்காளிகள் எல்லாம் தப்பி வந்துட்டு பாருங்க. தப்பி வந்த தக்காளிகள் எல்லாம் இதில் இருக்குது.
கொடியையும் பாருங்க, படறதுக்கு இடம் இல்லாமல் இப்படித்தான் படர்ந்து கொண்டு போகுது. இப்படித்தான் படர விட்டுருக்கிறேன். நல்ல நல்ல விஷயங்களோட உங்களுக்கு இந்த காணொலியை தந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சுவிஸ்மாலா. நன்றி, வணக்கம்.